Hello friends, welcome back to our channel, and for today's recipe we'll be making ghee rice. It's a very simple and tasty method. எனக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். We need rice 3 cups, onions 2, green chillies 2, butter 50 grams, ginger and garlic 1 tablespoon, garam masala and salt as required, oil and coconut milk, and of course some nuts for garnishing, cashews and pistachios. So first step, என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு panல வந்து we're going to put 50 grams of butter, and then we'll add the spices. அது நல்லா வதங்கிட்ட பிறகு then we'll add onions. ரெண்டு onions வந்து ஆட் பண்ணிக்கலாம். onions வந்து நல்லா thin ஸ்லைஸ் பண்ணிருக்க onions ஆட் பண்ணிட்டு we'll keep frying the onions till it become translucent. onions நல்லா வதங்கிட்ட பிறகு then we'll add the next ingredient. green chilies வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ப தான், நம்ம வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல. இப்போது നിങ്ങൾക്ക് காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா you can add 1 extra chili. ஸோ ginger and garlic வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு then we gonna keep frying it until the oil separates. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரை பண்ணி அந்த பச்சை வாசம் போயிட்ட பிறகு then oil வந்து செப்பரேட் ஆன பிறகு then we will add the next ingredient. In the meantime நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நம்ம ஊற வச்ச அரிசி which is about 3 cups வந்து ஒரு தனியாக சூடான தனி ஸ்டவ்வில் வந்து தண்ணி சூடான பிறகு we will add the rice and we're going to cook it till about 70%. இப்போ வந்து we'll add coconut milk which is 1 cup. coconut milk கூட we'll also add half a cup of water. இது சின்ன சிம்மர்லேயே விட்டு சிம்மில் விட்டு பாயில் ஆகிற வரைக்கும் விடுங்க. coconut milk வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் கோகனட் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் வில் ஆட் சம் சால்ட்டும் உங்களோட சுவைக்கு ஏற்ப தான். அண்ட் நம்ம வந்து இப்போ தம் குக்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ தவா வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தென் வில் கீப் த பேன் அப். ஸோ இதுக்கப்புறம் வந்து தென் வாட் வி கோனா டூ நவ் இஸ் வில் ஆட் த ரைஸ். ரைஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான பதம் வந்துருச்சு, 70% கிட்ட வந்துருச்சு. ஸோ தென் வி வில் ஆட் த ரைஸ். ஒன்ஸ் ரைஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு தென் வில் கிவ் இட் அ மிக்ஸ். ஒரு ஜென்டில் மிக்ஸ் ஒன்று கொடுத்துடலாம். நம்ம இதை வந்து லேயராக வந்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தென் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் கீ. ஸோ கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து ரைஸ் கொடுக்கும், நல்ல ஒரு அரோமா வந்து கொடுக்கும் இது. அடுத்தது வந்து we'll add the nuts. Then we'll add pistachios and raisins. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து போடலாம் நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we'll close the lid and place the dumbbells for dum cooking. ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் சிம்லேயே நம்ம வந்து 20 minutes குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிட்ட பிறகு ரெடி லுக்ஸ் யம். கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ஃப்ளேவர். இது நல்லா அருமையாக வரும். இது ரைஸ் ஒவ்வொரு ரைஸும் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வெரி யம்மி அண்ட் டேஸ்டி டிஷ். இது நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இப்போது ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And please leave a comment, and once again thank you so much for watching.